சிந்திக்க விடாமல் தொலைக்காட்சி மூலமாகவும் ஊடகங்கள் மூலமாகவும் தேவையற்ற செய்திகளின் மூலமாகவும் மூளை செலவை செய்து அவர்களின் மூளையை எந்த உண்மைகளையும் தெரிந்து கொள்ள விடாமல் சிறையில் வைத்திருக்கிறார்கள். இதன் விளைவாக மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் என்ன நடக்கின்றது என்ற குழப்பத்திலேயே வாழ்கிறார்கள். நேற்று நடந்தது இன்று மறந்து விடுகிறது. நாளை என்பது இன்றைய ஒரு தொடர்ச்சியாகவே உள்ளது. இதன் விளைவு என்னவென்று தெரியுமா? மக்களுக்கு கடந்த காலத்தை நிகழ்காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் திறன் காணாமல் போய்விட்டது. வருங்கால நிகழ்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்ளும் திறனும் இல்லை. அவர்களால் ஒரு வரலாற்றை படிக்கவும் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. அவர்களுக்கு வரலாற்று தொடர்ச்சியை பற்றின உணர்வே இல்லாமல் போய்விட்டது. ஆகவே அவர்கள் புனித பூமியான ஜெருசலத்தை ஒட்டி நடக்கும் மர்மமான நிகழ்வுகளை பற்றியும் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. இதையெல்லாம் செய்யும் இந்த யூத கிறிஸ்தவ கூட்டணிகளின் அஜெண்டா என்னவென்று தெரியுமா? இஸ்ரேல் என்ற நாட்டை 3வது மற்றும் உலகையாளும் இறுதி நாடாக மாற்ற வேண்டும். அவ்வாறு மாற்றிய பின்பு அந்த நாட்டில் அமர்ந்து உலகையாள ஒருவன் வருவான். அவன் தன்னை உண்மையான மெசாயாவாக அறிவிப்பான். இதுதான் மிக பெரும் ஏமாற்றமாகும். மிகவும் வெற்றிகரமாக இந்த நவீன மேற்கத்திய கலாச்சாரத்தை பல முஸ்லிம்களை ஏற்று நடக்குமாறு செய்துவிட்டார்கள். இறுதியாக ஒரு உடும்பின் பொந்துக்குள் அவர்கள் நுழைந்தாலும் முஸ்லிம்களும் அவர்கள்